தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு சபையில் யோவான் 16ஆம் அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்போ முன்னாடி பார்த்தோம்னா அது எதனால் இடரல் அடையிறேன்னா, ஏசப்பா நான் பரமேறி போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள், அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தோம்னா தெரியும். இதனால் தன்னோட மரணத்தை இது பண்ணி தான் பரலோகத்துக்கு போகிறதாகவும் தேற்றரவாளனை திரும்ப அனுப்புகிறதாகும் இதை சொன்னதுனால நிறைய சீஷர்களுக்கு கொஞ்சம் இடரலாச்சு. அதை பற்றி சொல்கிறாரு. அவர்கள் அதாவது ஏசப்பா போன பிறகு அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். ஏசப்பா போன பிறகு இந்த காலம் இப்போ வந்திருக்கு. அவங்க காலத்துலேயும் இருந்தது. ஏன்னா இந்த ட்ரெடிஷனுக்கும் இந்த நியாயப்பிரமாண கட்டுகளுக்கும் சீஷர்கள் ஒத்து போகலை. அதனால் என்ன பண்ணுவாங்க, பரிசேயர் சதுசேயர் மறைநூல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவாங்க. இன்றைக்கும் சர்ச்சில் அதான் நடந்துகிட்ருக்கு. தேவையில்லாத பாரம்பரியத்தை கட்டி இருக்கனால உண்மையான சீஷனுக்கு அங்கே வேலை கிடையாது. தேவையற்ற இந்த ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறது எல்லாம் பேகன் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு, இதெல்லாம் மனுஷன் உண்டு பண்ணுது. அதை கொண்டாடுறதுல இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அனித்தியமான பாவ சந்தோஷம். அதெல்லாம் அதுக்கும் ஏசப்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதை ஏசப்பாவை சம்மந்தப்படுத்தி அது ஒரு இது பண்ணுறாங்க. அன்றைக்கி கான்ஸ்டன்டைன் ரோமில் எப்படி பண்ணானோ அவனோட அரசாங்கத்துக்கு ஏசப்பா அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால தான் அந்த ரோமன் கத்தோலிக்க மதமே உருவானது. அந்த மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவல்ஸு, ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருமணத்துக்கும் இங்கே தான் வரணும், இறப்புக்கும் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் சர்ச்சை கட்டி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் நம்ம ஆலயமாகிய நம்ம உடல் தான் அவரோட ஆலயம், அங்கே தான் அவர் தங்குறாரு. இது எப்போ புரிகிறாங்களோ அப்போ தான் உண்மையான சீஷன் ஆக முடியும். 3வது வசனம், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். விஷயம் என்னென்னா இதுதான். பிதான்னா யார்? மாம்சத்தில் வராத இயேசு. என்னையும்ன்றது மாம்சத்தில் வந்த இயேசு. இது ரெண்டும் புரியாதனால தான் அவங்க இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. வசனம் தெளிவாக இருக்குது. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நமக்கும் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ட்டு ஏசப்பா மாம்சத்தில் வந்த 2000 வருஷம் முன்னாடியே அழகாக சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு ஏசப்பா நான் போகிறனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் அப்போ தான் நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் வருவார். இதிலே தெரியுது தேவன் ஒருவர் தான். அவர் போனால் தான் தேற்றரவாளன் வரார். மாம்சத்தில் வந்த இயேசு போன பிறகு நம்மளுக்கு எப்போதும் இருக்கத்தக்கதாக நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்க வழிவகுக்க தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும்படி தரார். ஆபிரகாம் இவங்களுக்கெல்லாம் எப்பயாச்சும் தான் அவங்க பிரசன்னம் உணர்ந்தாங்க. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை எப்போவுமே ருசிக்கலாம். ஏன்னா அதனால தான் அவர் ஆவியாக இருக்கார். ஆவியான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம் பாவத்துக்காக மரித்து உயிர்த்து நித்திய ஜீவனை தரும் பொருட்டு அவர் பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்குமா இருக்கும்படி நமக்குள்ளே கொடுத்துருக்கார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். தேவன் நம்மோடு இருக்காதா, இம்மானுவேல். ஆமேன். ஆமேன். நெக்ஸ்ட்டு 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ பரிசுத்த ஆவியானவரோட வேலை என்ன? அவர் நம்ம எதுக்காக வராரு? பாவத்தை குறித்து. எது பாவம்? 9வது வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும். அப்போது ஏசப்பா விசுவாசிக்காதது தான் பாவம். ஆமாம், கீழ்ப்படியாதது, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது பாவம். இதை உணர்த்துறது தான் பரிசுத்த ஆவியானவர். இதிலே 10வது அதிகாரம் 37வது வசனம், யோவான் 10:37. இப்போ முன்னாடி பார்த்தோம். 10:36, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான்
என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? இல்லை. 37 என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியது இல்லை. ஆமென். நான் கிரியை செய்யலைன்னா நீங்கள் தாராளமாக விசுவாசிக்க வேண்டான்றார். செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் அவர் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி இந்த கிரியைகளையாச்சும் விசுவாசிங்கள் என்றார். ஆமென். அப்போ அவர் வந்து கிரியை பண்ணனால தான் பாவம் நிலைத்து நிற்கிறது. ஏன்னா அவங்க வரலன்னா காணாமல் என்னை பகைத்தார்கள், இவங்க கண்டும் உணராது இருக்கிறார்கள்னு வசனம் வரும். ஆமென். அந்த விஷயம் இங்கே தான். அதை உணர்த்துறது தான் பரிசுத்த ஆவியானவர். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்படலை, இனிமே வரல. அப்போது அவர் போகிறபடியால் நமக்கு எப்போவுமே அவர் இல்லைன்றதுனால நம்ம மனம் போன போக்கில் போகக்கூடாது. பரிசுத்தாவியான இருக்கிறனால அந்த நீதியை குறித்து நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். புரியுதுங்களா? உலகத்தின் அதிபதி பிசாசன் நியாய தீர்க்கப்பட்டான். ஆமாம். அதனால் இந்த வசனத்தை கீழ்ப்படியாதவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று அவர் உணர்த்துகிறார். ஆமாம். அதனால் பரிசுத்தாவியான வர்றது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். ஆமென். ஆமென். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். அதனால 15வது அதிகாரம், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். ஆமென். இப்போ பரிசுத்தாவியானவர் ஒருத்தருக்குள்ள இருந்தார்னா இயேசுவோட வார்த்தைகளை தான் அவருக்கு அறிவிப்பார். ஆமென். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை கட்டிக்கோ, வாக்குத்தத்தங்களை பிடிச்சிட்டு அதுக்காக ஜெபிச்சு உலக ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு பரிசுத்தாவியான்னு சொல்றது கிடையாது. ஆமென். இயேசுவோட வார்த்தையின்படி நடக்கணும், ஆமென். அதுதான் நித்திய ஜீவன், என் கட்டளையே நித்திய ஜீவன் சொல்றார். ஆமென். ஆமாம், அந்த வார்த்தை உங்களுக்கு அறிவிப்பேன். அதாவது இப்போ சத்தியாவி வரப்போ சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆமென். ஆமென். அடுத்தது வந்து இதிலே 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். இது வந்து ஏசப்பா போன பிறகு சீஷர்களுக்கும் ரொம்ப கடுமையான காலம், அவங்க இறப்பெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போது அந்த மீன் டைமை தான் சொல்கிறாரு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அதாவது ஏசப்பா போனதுக்கும் அவங்க மரிக்கிற வரைக்கும் இருக்க பீரியடு தான் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மரிச்ச அடுத்த செகண்ட் நித்திய ஜீவனில் அவங்க ஆமென். சந்தோஷமாக யுகா யுக காலமாக இருக்க போகிறாங்க. அதனால் இந்த உலக துக்கங்களை பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்கிறார். இதே தான் அப்போஸ்தலர் 14:22 பார்க்குறோம். அப்போஸ்தலர் 14:22. ஆமாம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமீன். அப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இப்படி அநேக உபத்திரங்கள் வழியாக தான் போக முடியும். எந்த பழியும் உப்பினால் உப்பிடப்படும். ஆமென். அதாவது இந்த சர்ச்சு கல்லர்கள் சொல்கிற மாதிரி ஏசப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நீங்கள் சுகபோகமாக சந்தோஷமாக இருக்க தான் அவர் விரும்புகிறாரு, அதனால் உண்டு குடித்து சந்தோஷமாக இருங்க அப்படின்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே அடுத்த வசனம் இருக்குது, ஸ்திரீயானவருக்கு பிரசவம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினாலே அந்த உபத்திரவத்தை நினையார். இப்போ இந்த உலகத்தில் என்ன உபத்திரவம் இருந்தாலும் அது நமக்கு நித்திய மகிழ்ச்சி, அதாவது பரலோகத்தில் நமக்கு கிடைக்க போகிற மகிழ்ச்சியோடு ஒப்பிட அது தகுதியே கிடையாது. அதனால் இதை வந்து என்ன பண்ணணும், திடமாய் தாங்கி கொள்ளணும். இந்த அதிகாரத்திலே கடைசி வசனம் அதான் வரும், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த அற்பமான உலக துக்கங்களை பெருசு பண்ணி அதனால் நித்திய ஜீவனை நம்ம இழக்கக்கூடாது. விதைப்பவர் ஊமை சொல்கிறது அதுதான். ஏசப்பா சொன்ன ஊமைகளிலே பெரிய கருத்துள்ள ஊமை எதுனா விதைப்பவர் ஊமை. அதில் என்ன சொல்கிறாரு, சத்தியத்தை கேட்குறாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் என்ன நடக்குது, உலக கவலையும்
நாளைக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் வரப்ப என்னது? சத்தியத்தை நெருக்கி போடுது, பலன் கொடாது இருக்கிறார்கள். ஆமென். ஆமாம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆமென். ஆமே. அந்த சந்தோஷத்தை என்னவா ஒருவனும் எடுத்து போட மாட்டான். ஆமென். அதான் இயேசு தர சமாதானம். ஆமென். உலகம் தரக்கூடிய சமாதானம் மாதிரி இல்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்றார். ஆமென். உலகத்தில் எவ்வளோ கோடி பணமோ, என்ன ஆஸ்தியோ, என்ன பேர் புகழோ, எதுவுமே அந்த நிம்மதியும் சந்தோஷம் தராது. ஆமென். இயேசுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த கிருபை கிடைக்கும். ஆமென். ஆமே. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏசப்பா சொல்கிறது 32, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆமென். இது நமக்கு எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் சீஷனுக்கு சாதா மற்ற மனுஷங்களை விட அதிக இடரலும் சிறுமை எல்லாமே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தனித்திரேன், நம்ம தனியாக இல்லைன்றதை நம்ம உணரணும். ஆமென். ஏசப்பா எப்போ நம்மோட இருக்காருன்ற அந்த உணர்வு இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். ஏன்னா பிசாசு வேலை கொடுக்கறது என்ன? சிந்தையில் தான். ஆமென். நீ மட்டும்தான் இப்படி இருக்க, அப்படி இப்படின்னு பொல்லாத நினைவுகளை கொடுத்து அந்த சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான். இப்போ ஏசப்பா தெளிவாக சொல்கிறாரு, நான் தனித்திரேன், அந்த உறுதி நமக்கும் இருக்கணும். ஏசப்பா எப்போ என் கூட இருக்காரு, இந்த உலக இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிஞ்சு நான் நித்திய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள போகிறேன். அந்த மகிழ்ச்சி, அந்த நினப்பு வரப்போ என்ன தான் துன்பம் துக்கம் துயரம் வந்தாலும் அது நம்மளை ஒரு காலம் மேற்கொள்ளாது. ஆமென். ஆமே. யோவான் 3:36 இப்போதான் பார்த்தோம். யோவான் 3:36. ஆமாம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவினிடத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஆமாம். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்போது குமாரன்னா என்ன? இப்போ சொன்னோம், வார்த்தை, இயேசுவோட வார்த்தை. ஆமென். இயேசுவோட வார்த்தையில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஆமென். மற்ற இது கிடையாது, சரித்திரமும் வாக்குத்தத்தமும் கிடையாது. இப்போ இயேசுவோட வார்த்தையில் யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அவங்களுக்கு அவங்க விசுவாசியாதவங்க மேலே என்ன நிலை நிற்கும்? தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். ஆமென். ஆமாம். அப்போது 2 கொரிந்தியர் 3:14. ஏன் இந்த பிரச்சனைனா விடுதலை ஆகாமல் இருக்காங்கன்னா, 2 கொரிந்தியர் 3:14. ஆமாம், அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆமேன். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஆமேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த முக்காடு எப்போ போகுது? அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் கிடையாதுன்னு தெள்ளந்தெளிவாக போட்டிருக்கு. நீங்கள் சரித்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் எதில் இருக்குன்னா, இயேசு வாய் திறந்து சொன்ன வார்த்தையாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த கிறிஸ்துவினாலே தான் அந்த பழைய ஏற்பாடுன்ற முட்காடு நீக்கப்படுகிறது. மோசே நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்னது? இருதயத்தில் மேல் இருக்கிறது. அந்த முக்காடு எப்படி போகும்? இயேசுவோட வார்த்தையினால தான் போகும். ஏன்னா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. யோவான் 1:17. அப்போ இதனால் என்ன ஆகுது? அவர் ஆவியானவர், அந்த ஆவியானவர் வரும்போது அங்கே விடுதலை உண்டு. இப்போ விடுதலை வேணும்னா எப்படி? இயேசுவோட வார்த்தையில் போய் அதை கீழ்ப்படிகிறப்ப தான் விடுதலை. உலக ஆசீர்வாதத்தை தேடிட்டு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. ஆமாம், விடுதலை கிடையாது. ஆமென்.